வணக்க நம்பர்களே, அண்ணாமலை ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டாங்க. அந்த டாஸ்மாக்கு காலையில் தொடர்ந்து வழக்கை தொடரலான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கோர்ட்டு, அது குறிப்பிட்டிருந்தோம். வழக்கை தொடரலான்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து இவங்களாம் துன்புறுத்துறாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க வாதாடி வழக்கு தொடர். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு அந்த உரிமை பறி தான் கொடுத்தோம், நன்னடத்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜாமீன் கொடுத்துட்டு பதவி ஏற்றிட்டாரு, இப்போ சாட்சியை கலைப்பார் இல்லையா. நீ ஒன்றா சுதந்திரமாக இருக்க விரும்புகிறீங்களா ஜாமீனில், இல்லை பதவி வேணுமா? பதவி வேணும்னு சொன்னார்னா உள்ளே போட்டுருவாங்க, ஜாமீனை கேன்சல் பண்ணி. இல்லை பதவியை விளக்கிட்டா அப்படின்னா வெளியில் இருந்துக்கலாம் எம்எல்ஏவா, அதான் குறிப்பிட்றாங்க. ஸோ அது திங்கக்கிழமை வருது, அதுக்குள்ளே பதவி விலையாகணும் செந்தில் பாலாஜி. நேற்று சட்டசபையில் அந்த இதெல்லாம் முடிஞ்சது, கோரிக்கையெல்லாம் இன்றைக்கி பிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி துரைமுருகனுக்கும் அந்த கேஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. மணல் கேஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்த ஐஏடி மூலிமா அந்த ட்ரோன்லாம் எடுத்து இவ்வளோ அடியெல்லாம் நோண்டியிருக்காங்க, எடுத்திருக்காங்க, மணல் அள்ளியிருக்காங்கன்னு, அது 60,000 கோடி சம்பாதிச்சுன்னு அங்கே உள்ள ஆள் சொல்லியிருந்தார், துரைமுருகன் ஆள். இது ஐஐடி மூலிமா பார்த்தாங்க, அப்புறம் சேட்டலைட் மூலிமா பார்த்தாங்க, அப்புறம் இவங்க வாங்கின ஜேசிபிலாம் வந்து என்னென்ன அள்ளினாங்கன்னு சொல்லி அந்த கம்பெனிலே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஃபாரின் கம்பெனி எங்கேருந்தோ வாங்கியிருந்தது. இவங்க தான் அறகுறையாச்சே சம்பாதிக்க, அந்த நுணுக்கமெல்லாம் தெரியாதுல, மாட்டிப்பானுங்க, அதாகி போச்சு. அதெல்லாம் வந்துடும் துரைமுருகனுக்கு. பொன்முடிக்கு இன்றைக்கி அந்த வைணவ சைவத்தை பற்றி பேசினதுக்கு அது குறித்து இன்னும் பதிவு பண்ணல கேஸு, அப்படி போலீஸ் தரப்பை கேட்குறாங்க நீதிபதி ஆனந்த வெங்கடேஷன் தலைவர். ஸோ அது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது இப்போ ஜாமீனில் இருக்காங்க, அவர் மனைவியும் போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும், மந்திரி ஆகிருக்கோம். ஸோ அதுக்கும் இப்போது வரும். ஸோ இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும். செந்தில் பாலாஜி முதல் கட்டமாக மந்திரி பதவியில் இறங்கி ஆகணும் ஒன்று. அடுத்து துரைமுருகன், இந்த மாதிரி எம்பி மந்திரியெல்லாம் இருக்காங்க, நிறைய வரிசையாக வரும். அப் டு சாராயத்தில் உதயநிதி கூடி போகலாம். நம்ம என்ன கூப்பிட்டு வந்தோம், பார்ப்போம். நன்றி.